ஹாய், நம்ம ஃபர் பேபிஸ் எல்லார் வீட்லேயும் சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஃபர் பேபிஸ் நம்ம சாப்பிட ஆரம்பித்தாவே நம்ம பக்கத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு அவங்க அழகான பளிங்கு கண்களை வச்சு நம்மளை அட்ராக்ட் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுட்டை வாங்கி சாப்பிட்ருவாங்க. நம்ம சாப்பிட்ற நிறைய ஃபுட் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்தி தான். அது என்னென்ன ஃபுட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மீல்ஸ் அண்டு டேஸ்டி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது என்னென்ன ஃபுட்டுன்னு இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எவ்ரி வீடியோவும். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம முதலாவது மெயின் ஃபுட் நம்ம ஃபர்பேரிக் பேபிஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணுற ஃபுட் என்னதுன்னா ரைஸ் ஐட்டம்ஸ். ஒயிட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ், பாஸ்மதி ரைஸ், மில்லட்ஸ், ஓட் மீல். இதில் வந்து அவல். இதில் வந்து ஒயிட் ரைஸ் உடம்பு சரியில்லாத டைமில் கொடுக்கறதுக்கு ரொம்ப சேஃபானது தான். ஏன்னா ஈஸி டு டைஜஸ்ட். அதை தயிரில் மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இதுவே நியூட்ரிஷன் டெய்லி கொடுத்தா உடம்புக்கு சேஃபாக இருக்குமானா இதில் வந்து எல்லா நியூட்ரிஷனும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு ப்ரௌன் ரைஸும் அதே தான். நார்மல் டேஸில் கொடுக்கலாம், ஆனால் உடம்பு சரியில்லாத டேஸில் கொடுக்காதீங்க. தென் சிறுதானியங்கள் மில்லட்ஸில் வந்து ராகி, கேழ்வரகு, கம்பு, அப்புறம் திணை, வரகரிசி இதெல்லாம் கொடுக்கலாம். இது வந்து நம்ம டாக்ஸுக்கு சேஃபானது. ஆனால் டெய்லி நீங்கள் ஒரு நாள் ஒரு சிறுதானியத்தை மில்லட்ஸை கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது வயிற்று வலி வருதா, நல்லா டைஜஸ்ட் ஆகுதா, நல்லா யூரின் டாய்லெட்லாம் போகிறாங்களா, அலர்ஜி ஏதாவது இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது உடம்புல ஸ்கின்லையோ முகத்துலையோ அவங்க யூரின் டாய்லெட்லேயோ அலர்ஜி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கேட்டுக்காங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு நாள் ஒரு மில்லட் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு எந்த மில்லட்னால நம்ம பப்பீஸ்க்கு அலர்ஜி வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒருவேளை நீங்கள் ஓட்மீல் கொடுக்குறீங்கன்னா அதை வேக வச்சு அது கூட வேறு ஏதாவது திங்ஸை நியூட்ரிஷன் திங்ஸையும் ஜாயின் பண்ணி தான் வெஜிடேபிள்ஸு இல்லை சிக்கன் மாதிரி ஏதாவது நான்வெஜ் எல்லாம் போட்டு தான் கொடுக்கணும். வெறும் ஓட்மீலில் வந்து சத்து கிடையாது. நெக்ஸ்ட்டு பிரெட் வந்து வயிறு ஃபில் பண்ணி வைக்குமே தவிர அவங்களுக்கு நியூட்ரிஷனாக இருக்குமானா இருக்காது. இன்னும் கேட்க போனால் அதில் நமக்காக நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்க்கப்பட்ட சுகர் ஃப்ரீ ஐட்டம்ஸ், ஜைலிட்டால், ஸ்வீட்னர்ஸு, அப்புறம் ட்ரை கிரேப்ஸ், உலர் திராட்சை, இந்த மாதிரி நட்ஸ், வேறு ஏதாவது நட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதில் சில நட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடலாம். எப்போது பிளெயின் பிரெட் கொடுக்குறீங்கனாலும் ஓகே தான். ஆனால் டெய்லி பிரெட்டே கொடுத்துட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து சத்தே இருக்காது, உடம்பு வந்து ஒபேசி மாதிரி ஆயிரும். நாட் குட் ஃபார் தேர் ஸ்டமக் அண்ட் ஹெல்த். தென் அவல் கொடுக்கலாம். நீங்கள் அவல் வந்து வேக வைக்க வேண்டியதில்லை, கண்டிப்பாக கொடுக்கலாம். சப்பாத்தியில் என்னதுன்னா குளுட்டன் ப்ராப்ளம் இருக்குது நமக்கு இருக்கிற மாதிரியே. அவங்களுக்கு குளுட்டன் அலர்ஜி இருந்துக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்காங்க. எங்கள் சோட்டுக்கு வந்து சப்பாத்தினால குளுட்டன் அலர்ஜி இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். நம்ம வீட்டுக்கு வந்து அவனை ரெஸ்கியூ பண்ணி கொஞ்ச நாள் இங்கே வச்சுருந்த டைமில் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அவனுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்ட உடனே அரைச்சிட்ருக்கான்னு, ஸ்கின் அலர்ஜி ஆகுதுன்னு. ஸோ உங்கள் பப்பீஸ்க்கும் அந்த பிரச்சனையாக இருக்கான்னு நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு பயிறு, பருப்பு வகைகளில் வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் கொண்டக்கடலை, அப்புறம் என்னது இந்த ராஜ்மா, இதெல்லாமே வந்து ஊற வச்சு நீங்கள் மசூர் தால் இதெல்லாம் ஊற வச்சு நல்லா வேக வச்சு கொடுக்கலாம். நல்லா ஊற வச்சுட்டு சாஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு கொடுக்கலாம். ஒன்றுத்துக்கும் ஊறுற டைம் வேறுபடும். இதை நீங்கள் கொடுக்கறதுனாலையும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து இதெல்லாம் கொடுத்தது கிடையாது எங்கள் குழந்தைங்களுக்கு. நான் மேல் சொன்ன இந்த பருப்பு வகைகளை வந்து நாங்கள் எங்கள் டாக்ஸுக்கு, எங்கள் ஃபர் பேபிஸ்க்கு கொடுக்கல. ஏன்னா எங்கள் வெட்டினரி டாக்டர் வந்து இதெல்லாம் கொடுக்காதீங்க, கேஸ் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த ஜிடிவி வர்றதுக்கு கூட ப்ராப்ளம் இருக்குது, சான்சஸ் இருக்குது, வேணான்னு சொன்னதுனால நாங்கள் கொடுக்கலைங்க. நம்ம ஃபர் பேபிஸ்க்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா வெட்டினரி டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறது ஒயிட் ரைஸ் வித் கர்ட் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஒயிட் ரைஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஈஸி, டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸி.
சரி, இதே மீலை வந்து நம்ம டெய்லி குடுக்கலாமான்னா பத்தாது. நம்ம சொன்ன இந்த ஒயிட் ரைஸு, ப்ரவுன் ரைஸ் இது எல்லாத்தையுமே நார்மல் டேஸில குடுக்கும்போது கூட வெறும் அது மட்டும் குடுத்தா அவங்களுக்கு எந்த ஒரு நியூட்ரிஷனும் இல்ல. அப்படின்னா நம்ம பேலன்ஸ்டு டயட்டா தான் குடுக்கணும். பேலன்ஸ்டுனா வளர்ந்துட்டு இருக்கிற டாக்ஸுக்கு வந்து 18% புரோட்டீன் தேவைப்படுது. 40லேருந்து 50% அவங்களுக்கு கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து தேவைப்படுது. வளர்ந்துட்டாங்கன்னா 10% புரோட்டீன் இருந்தா போதும்னு சொல்றாங்க. இது கூட என்னென்ன ஆட் பண்றதுன்னா, அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு, கார்போஹைட்ரேட் ஃபுட் எல்லாம் நம்ம குடுக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் குடுங்க. சரி, நம்ம ரோட்ல இருக்கிற ஃபர் பேபீஸுக்கு சாதம் போடுறோன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி சொல்றேன். அத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரைஸ், கொஞ்சம் சிக்கன், மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நம்ம வீட்ல இருக்கிற கேரட், பீன்ஸ், பீட்ரூட், சொரக்காய் இதுலேருந்து எது உங்க வீட்ல இருந்தாலும், அப்புறம் பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபுட். இதுல எது கிடைச்சாலும் நீங்க கண்டிப்பா வேக வச்சு குடுங்க அவங்களுக்கு. இப்போ எந்தெந்த காய் நம்ம டாக்ஸுக்கு குடுக்கலாம், எந்தெந்த ஃப்ரூட்ஸ் நம்ம ஃபர் பேபீஸ் குடுக்கலாம்னு பார்க்கலாமா? நம்ம குடுக்க வேண்டிய மிக முக்கியமான பவர் பேக் வெஜிடபிள் காய்னா மஞ்சள் பம்ப்கின் தாங்க. அதாவது மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வயிற்றால போயிட்டு இருந்தாலும் டாக்ஸுக்கு ரொம்ப நல்லது. இல்லை வயிற்றுல இருந்து மோஷனே வராமல் கஷ்டப்பட்டுட்டு முக்கிட்டே இருந்தாங்கனாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆனது. ஏன்னா இதில் அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இதில் மினரல்ஸு, விட்டமின்ஸ் எல்லாம் நிறைஞ்சு கிடக்குங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான காய்னா வெஜிடபிள்னா இது தான் சொல்லணும். மஞ்சள் பூசணிக்காய் என்னுடைய அனுபவம் வந்து ஒன் ஆஃப் த டாக் நாங்கள் ஃபீட் பண்ணுற இடத்துல வந்து வயிற்றில் பைக் இடிச்சிருச்சுன்னு ரொம்ப நாளாக மோஷன் போக முடியாமல் அது குடலில் ஆயெல்லாம் தங்கியிருந்தது போல இருக்குது. அடிபட்டதுனால ப்ராப்ளம் ஆகி ஆய் போகாமல் கருப்பு கலரில் வந்தாலும் கருப்பாக வந்துட்டு இருந்தது. இதை வேக வச்சு அவங்களுடைய ஃபுட்டில் வந்து நான் கொடுக்க ஆரம்பித்த உடனே அதோட மோஷன் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு. அது கூடவே மருந்தும் கொடுத்தோம். ஆனால் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. வயிற்றில் வந்து டைஜஷனே ஆகாமல் வயிற்று வலிச்சிட்டு இருந்ததுனாலும் இந்த ஃபைபர் நிறைஞ்ச இந்த காய்னால வயிறு கிளியர் ஆயிரும். ரொம்ப நியூட்ரிஷனான காய்னா இந்த எல்லோ பம்ப்கின் தாங்க. கேரட்ஸ் வந்து லோ கேலரி ஃபுட்டுங்க. இதை நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க பல்லெல்லாம் க்ளீன் ஆயிரும், வாய் நாத்தடிக்காமல் இருக்கும் நம்ம ஃபர் பேபீஸுக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை கட் பண்ணும்போது குட்டி நாய்கள்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சின்ன பீசஸாக கட் பண்ணி கொடுங்க. ஏன்னா சோக் ஆயிரும். நம்ம நியூட்ரிஷன்னு கொடுக்க போய் அது வந்து சேஃப்டி இல்லாமல் எங்கேயாவது சோக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். இதை நீங்கள் தான் ஒரு பெட் பேரண்ட்டாக இருந்து கவனமாக வச்சு கொடுக்கணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு இது, ஃபைபர் நிறைஞ்ச ஃபுட்டு, லோ கேலரி ஃபுட். இது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சேஃப்டிங்க. நம்ம டாக்ஸுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இதை குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷனான ஃபுட்டு தாங்க அவங்களுக்கு. இது வந்து லோ கேலரிஸ் தான் இருக்குது. இதில் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கலாம். நீங்கள் அதை டேஸ்டியாக அவங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் பீனட் பட்டர் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? இப்போல்லாம் நிறைய வீட்டில் அதை உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் வீட்டில் பண்ண பீனட் பட்டராக இருந்தால் அதை அதில் வந்து தடவி கொடுக்கலாம். அதில் கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் சுகரான ஜைலிட்டாலுங்கிறது இருக்கவே கூடாது. அது இல்லாத நீங்கள் வீட்டில் பண்ணியிருக்கீங்க, இல்லை சுகரே இல்லாத ஒரு பீனட் பட்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் தடவி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக சீஸில் கூட தடவி அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம். பிடிக்கும். ஸ்நாக்ஸாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இதை பீன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபுட்டுங்க. ஏன்னா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின் கே இருக்குது. இதில் இருக்கிற நியூட்ரிஷன் அண்ட் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் என்னென்னா நம்ம டாக்ஸோட போன் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஓவரால் பாடி வந்து ரிப்பேர் ஆகி அது சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. அப்புறம் அவங்க உடம்புல எங்கேயாவது பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து விடுறதுக்கு கூட இந்த பீன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அப்பப்போ பீன்ஸும் கொடுத்துட்ருங்க குழந்தைங்களுக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு பீட்ரூட், கேரட் எல்லாமே கொடுக்கலாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்தீங்கன்னா தனியாக வேக வச்சுட்டு அதோட தோல் எடுத்துருங்க. சிலர் நம்ம கொடுக்கலான்னு நினச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அவங்க சாதத்தில் போட்டு அப்படியே வேக வச்சிங்கன்னா அந்த தோல் வந்து அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாதுங்க. உள்ளே போய் மாட்டிட்டு அவங்களுக்கு வயிற்று வலி ஏற்படுத்தும். அதனால தான் நான் ஒரு வீடியோ போட்டதில் கூட சொல்லியிருக்கேன், அதை வந்து தனியாக வேக வச்சுட்டு பிசைஞ்சு கொடுத்துருங்க வேக வச்ச சாதத்தில்னு சொல்லுவேன் நான். இல்லைன்னா தோலை சீவிட்டு கூட நீங்கள் சின்னதாக கட் பண்ணி சக்கரவள்ளி கிழங்க போடலாம் வேக வைக்கிறதுக்கு.
ப்ரோக்கலி கூட ஆட் பண்ணலாம் நம்ம வெஜிடபிள்ஸில் குழந்தைங்களுக்கு. நம்ம இப்போது ஃபர் பேபிஸ்க்கு கொடுக்குற ஃப்ரூட்ஸை பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து ப்ளூபெர்ரி ரொம்ப அழகான கலரில் இருக்குது. இதை வந்து நீங்கள் அப்பப்போ ஸ்நாக்ஸாக கூட 1-2 ப்ளூபெர்ரிஸ் கொடுத்துட்ருக்கலாம். இது விட்டமின் சி நிறைந்த ஃப்ரூட். அதனால நோய் எதிர்ப்பு சக்தி, அதோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். செல் டேமேஜ்லேருந்து அவங்கள காப்பாற்றிட்டுருக்கோம். ஒன் ஆஃப் த எங்களுடைய ரெஸ்கியூ ஃபர் பேபி பேர் ஆப்பிள். அவளுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தது, நிறைய ஆன்டிபயோட்டிக் கொடுத்து இருந்ததுனால அந்த டைமில் டாக்டர் அவளுக்கு வந்து ப்ளூபெர்ரிஸ் கொடுக்க சொன்னாங்க. மருந்தும் கொடுத்துருந்தாங்க. மருந்து கொடுத்ததுக்கு கூடவே ப்ளூபெர்ரிஸ் அவளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா யூரினில் அவளுக்கு பிளட் வந்துட்டு இருந்தது. ப்ளூபெர்ரிஸ் கொடுக்க ஆரம்பித்த உடனே ஒரே நாளில் பிளட் வர்றது நின்றுச்சு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு இந்த ப்ளூபெர்ரிஸ். உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக மருந்து கூட ப்ளூபெர்ரிஸை கொடுக்கலாம் அவங்க ஃபர் பேபிஸ்க்கு. இன்னும் என்னென்ன ஃப்ரூட்ஸ்னால் வாழைப்பழம், அப்புறம் ஆப்பிளில் சீட்ஸ் எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும். விதை ரொம்ப டேஞ்சர். அப்புறம் வாட்டர்மெலன், அந்த பழத்தில் இருந்தும் நம்ம சீடை எடுத்துணும். கிர்னி பழம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தப்பாக சொல்லியிருந்தேன், எனக்கு கீழே சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்புறம் கொய்யா ரொம்ப ரொம்ப சேஃப்டிங்க, கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. அப்புறம் மாம்பழமும் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொடுங்க. ஆரஞ்சும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் பார்த்துக்காம உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. இன்னும் நான் ஏதாவது நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அதை கீழே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபர் பேபிஸ்க்கு பப்பாளி கொடுக்கலாம், அப்புறம் பைனாப்பிள் கூட கொடுக்கலாங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு பைனாப்பிள் கூட கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அவங்களுக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு தேங்காய் கொடுக்கலாங்க. பேபிஸ்க்கு போன் ப்ராத் கொடுக்கலாங்க. அதாவது இந்த போனை வந்து கொஞ்ச நேரம் சிம்லேயே தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்படி கொதிக்க வச்ச இந்த தண்ணியில் வந்து நிறைய நியூட்ரிஷன் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இதனால் அவங்க வயிற்றில் ஏதாவது இன்டெஸ்டினல் ப்ளீடிங் ஆர் ஏதாவது புண்ணு இருந்ததுன்னா அந்த கட்ஸை ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு இந்த போன் ப்ராத் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஹீலிங், அந்த வயிற்று குழாயெல்லாம் ஹீல் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நியூட்ரிஷனான ஃபுட்டு தான் அவங்களுக்கு. ஒரு வேளை கிபல்ஸ், அதாவது டாக் ட்ரை ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க, அவங்க போர் ஆகிட்டாங்கன்னா கொஞ்சமான ட்ரை ஃபுட் எடுத்துகிட்டு அதில் இந்த போன் ப்ராத்தை ஊற்றினாலும் எப்போவாவது இதுவும் ரொம்ப நல்லது தான். அதுக்காக கிபல்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எப்போவாது போர் அடிக்கும் போது இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா போன் ப்ராத் இஸ் வெரி வெரி குட் ஃபார் அவர் ஃபர் பேபிஸ் ஹெல்த். எவ்வளோ கொடுக்கணும்னு நீங்கள் உங்கள் டாகுடைய சைஸ் அண்ட் வெயிட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஹைட்டை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கொடுங்க. முட்டை நல்ல சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு தாங்க நம்ம குழந்தைங்களுக்கு. சிலர் டாக்ஸுக்கு வந்து டெய்லி கொடுத்தா ஒத்துக்காமல் போகுது. அதனால் உங்கள் டாக்ஸுக்கு எப்படி கொடுக்கணும்னு பார்த்துக்காங்க. இந்த முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட செல்லை கூட கொடுக்கலாம். அதாவது ஓடு கூட வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம பச்சையாக கொடுத்தா நல்லதான்னா பச்சையாக கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா இதில் பச்சை முட்டையில் செலமுனிலான்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா நிறையவா மல்டிப்ளை ஆகி நம்ம டாக்ஸுக்கு வந்து வயிற்றில் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும். வயிறு வலிக்கும், அப்புறம் ஃபீவர் வந்துடும், டயரியா ஆகும், வாந்தி வரலாம், இன்னும் அப்புறம் ஃபீவர் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டல் ஆயிடுவாங்க, டைஜஷன் பிரச்சனையும் ஆகும். அதனால் பச்சை முட்டை இதிலேருந்து கொடுக்காதீங்க. இன்னொன்று, இந்த பச்சை முட்டையில் வந்து இருக்கிற வெள்ளைக்கருவில் அவிடின்னு ஒரு ஐட்டம் இருக்குது. இது வந்து B7 அப்படிங்கிற நம்ம முட்டையில் கிடைக்கக்கூடிய அந்த B7 வைட்டமினை அப்சர்வ் பண்ண விடாதுங்க. அப்போ B7 பி விட்டமின் வந்து வயிற்றுக்குள்ளே போகலன்னா அப்புறம் என்ன யூஸ் இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு? இந்த பச்சை முட்டையை கொடுத்து இந்த மாதிரி உடல் உபாதையெல்லாம் இல்லாமல் அதை நீங்கள் கரெக்டான டெம்பரேச்சரில் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து கிடைக்கும். அதை ரொம்ப வேக வச்சிடாதீங்க. அதில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து செத்து போயிடும். மனுஷங்களுக்கும் அவ்வளோதாங்க. நம்ம முட்டையை வந்து ரொம்ப நேரம் வேக வச்சு பாருங்களேன், அந்த ரப்பர் மாதிரி ஆயிரும். அப்படி ஆச்சுன்னா வயிறு வலிக்குங்க. நமக்கும் அவ்வளோதான், டாக்ஸுக்கும் அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர் பேபிஸ்க்கு பிடிச்ச டேஸ்டி ஃபுட் என்னதுன்னா ஃபிஷ் தான்.
ஃபிஷ் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்தது. ஆனால் இதை வேக வைக்கும்போது நம்ம அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு வேக வச்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா அந்த முள் போய் தொண்டையில் மாட்டிக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குங்க. இதனால் தொண்டையில் மாட்டிச்சுன்னா அவங்களால சொல்லவும் முடியாது. அப்புறம் சில ரோட்டில் இருக்கிற ஃபரி பேபிஸ் எல்லாம் ஓடிடுவாங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்களை பிடிச்சி அதுக்குள்ளே மாட்டினது எடுக்கக்கூட முடியாது. நம்ம ஃபர் பேபிஸுக்கு டேஞ்சரான ஃபுட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை கண்டிப்பாக லிங்க் கொடுக்குற மேலே அதை போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. இதிலிருந்து நான் விட்ட ஆர் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிப்ஸு ஹெல்தியான ஃபுட்டு கொடுத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.